பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ், எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது நாங்கள்லாம் ஒன்றா சினிமாவில் சான்ஸ் தேடி சென்னைக்கு வந்தோம். அதெல்லாம் கடைசியாக நான் பாக்யராஜ் சார் கூட தீவனை போட்டுன்னு ஒரு வெப் சீரிஸ், நானும் பாரதி ராஜா சார், பாக்யராஜ் சார் எல்லாரும் இருக்கிறோம் அந்த தீவனை போட்டு வெப் சீரிஸில். அப்போது அதை நினச்சி பார்க்குறேன், 50 வருஷம் பழக்கம் பாக்யராஜ் சார். ஒரு சடன் டெத்துங்கிறது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரை இழந்து வாடுற அவருடைய குடும்பத்திற்கும் திரையுறவினருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ஏன்னா ஒரு திரைக்கதை மன்னன்னு புகழப்பட்டவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் கலையுலக வாரிசுன்னு சொல்லப்பட்டவர். அந்த மாதிரி மிகப்பெரிய புகழை தொட்டவர் பாக்யராஜ் சார். அவருடைய வரவேற்கிறது. மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா பாக்யராஜ் அவர்கள் இங்கு நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார். இது சினிமா உலகுக்கு மிகப்பெரிய இழப்பு. அவர் சாதாரண ஆள் இல்லை, மிகப்பெரிய லெஜண்ட். அவருடைய படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நான் எவ்வளோ ஆசைப்பட்டிருந்தேன், அது நிறைவேறாத போச்சு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் எனது மனமார்ந்த கண்ணீர் அஞ்சலி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அன்பு என்னும் ஆலமரம் சாய்ந்தது, எங்கள் அன்பு ஐயா திரையுலகை மறந்தது. அன்பு என்னும் ஆலமரம் சாய்ந்தது, எங்கள் அன்பு ஐயா திரையுலகை மறந்தது. வாழுவரை வாழ்ந்துவிட்டு மறைந்தது, அன்பு நடிகர்களை அடியோடு பிரிந்தது. அன்பு என்னும் ஆலமரம் சாய்ந்தது, ஐயா பாக்யராஜ் உடலும் இங்கு மறைந்தது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.